University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரு ஸ்டேடியம் முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவலர்கள் நேரு ஸ்டேடியத்தின் உள்ளேயும் வெளியேயும் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரு ஸ்டேடியத்திற்கு தற்போது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்ன அமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கிறது, முக்கிய துறைகள் ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்டோர் நேரு ஸ்டேடியத்திற்கு வந்து வண்ணம் இருக்கின்றனர். தவேக எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆகியோர் அங்கு குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி அரங்கிற்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்கிறார். விஜய் வரும் வழிநெடுகிலும் தவேக தொண்டர்கள் விஜயை வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். நேரு ஸ்டேடியத்தை நோக்கி விஜய் விரைந்து கொண்டிருக்கிறார். நேரு ஸ்டேடியத்திற்குள் உள்ளே வர முடியாத தவேக தொண்டர்களும் வெளியே குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வருகை தர இருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விஜயின் கான்வாய் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கருப்பு நிற கார்கள் புடைசூழ விஜயின் கான்வாய் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு முதலமைச்சருக்கான உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? தற்போது விஜய் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் பதவியேற்க இருக்கும் நிலையில் அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருப்பதாக தெரிகிறது. யாரெல்லாம் விஜயோடு அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள், அந்த முக்கிய முகங்கள் யார் யார், யார் யாருக்கு எந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் வெளியாகி இருப்பதாக தெரிகிறது. ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
வெங்கட்ராமன் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கீர்த்தனா விருதுநகர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற கீர்த்தனா அமைச்சரவையில் அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகனுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரபுவுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பிரபுவுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜயோடு பதவியேற்க போகும் அமைச்சர்கள் யார் யார் என்ற பட்டியலை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யார் விஜயோடு அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள் என்ற பட்டியலை தற்போது பார்க்கிறோம். அந்த வகையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜயோடு அமைச்சராக பதவியேற்கிறார். ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். ஒரு முக்கிய தகவலை பார்க்கிறோம். விஜயோடு யாரெல்லாம் அமைச்சரவையில் தற்போது பதவியேற்க போகிறார்கள், முதற்கட்டத்தில் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் என்ற பட்டியலை பார்க்கிறோம். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.